Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரியான் எட்வர்ட்ஸ் வில் ஸ்டே இன் சென்னை எஃப்சி ஃபார் நெக்ஸ்ட் ISL சீசன்னு. ஸோ இதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வில் சைன் நிந்தாயா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியான் எட்வர்ட்ஸ் வில் ஸ்டே இன் சென்னை எஃப்சி ஃபார் நெக்ஸ்ட் ISL சீசன்னு நம்ம சென்னை எஃப்சி நேத்திக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க. இது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா ரியான் எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு போன ISL சீசன் 10ல். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. டில் May 31, 2025 வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ISL சீசன் 11லையும் நம்ம சென்னை எஃப்சிக்கு தான் விளையாட போகிறாரு. இது ரொம்பவே நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ சென்னை எஃப்சி ஃபஸ்ட்டு ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க அடுத்த சீசனுக்கு. அது யாருன்னா நம்ம ரியான் எட்வர்ட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டு தான். இது மாதிரி வந்து சென்னை எஃப்சிக்கு அவர் வந்து கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதாகவும் அதுவும் டில் 2025 வரைக்கும் அவரை கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சென்னை எஃப்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரியான் எட்வர்ட்ஸ் இந்த ISL சீசன் 10ல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போமே. ரியான் எட்வர்ட்ஸ் ISL சீசன் 10ல் பார்த்தீங்கன்னா 21 மேட்சஸ் ஆடிருக்காருங்க. கோல்ஸ் 2 தான், அசிஸ்ட் 0. டிஃபென்சிவ் ஸ்டாட் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் 71 கிளியரன்ஸுங்க. அதே பார்த்தீங்கன்னா ஹெட்டட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 44, இன்டர்செப்ஷன் 23ங்க. டிஃபென்சிவ் ஆஃபில் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு தூணாக இருந்தது ரியான் எட்வர்ட்ஸ்னு சொல்லி தாங்க ஆகணும். அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை ரியான் எட்வர்ட்ஸ் ISL சீசன் 10ல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம சென்னை எஃப்சியுமே அவரை அடுத்த சீசனுக்கு நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி ஃபஸ்ட்டு மூவே ஒரு தரமான மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தாங்க வேணும். ஏன்னா ரியான் எட்வர்ட்ஸ் அது மாதிரியான பிளேயர். ISL சீசன் 10ல் கோல்ஸும் அடித்து கொடுத்துருக்காரு நமக்கு. சில கோல்ஸ் இன்னுமே அவர் அடிச்சிருப்பார். கோல் கீப்பர்ஸ் ஒரு எக்ஸலன்ட் சேவ்ஸ் எல்லாம் பண்ணி அவரோட சில கோல்ஸை தடுத்தாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அட்டாக்ல கார்னர் மூலமாகவும் கோல் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால ரியான் எட்வர்ட்ஸ் அட்டாக்னு யூஸ் ஆவார். அதே டிஃபென்ஸில் அவரை சொல்லவே தேவையில்ல, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாருங்க. ஒரு கட்டத்தில் அவரை யாராலையும் அவரை ட்ரிபிள் பண்ணி பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாட் ஒன்று ISLலே கிரியேட் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரியான் எட்வர்ட்ஸ் கொடுத்தப்ப நம்ம சென்னை எஃப்சி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அடுத்த ISL சீசன் 11லேயும் நம்ம சென்னை எஃப்சியோட தான் இருக்க போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சென்னை எஃப்சி ஒரு தரமான அனௌன்ஸ்மெண்ட்டாகவே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியான் எட்வர்ட்ஸ் அடுத்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சியில் தான் இருக்க போகிறாரு. இது சென்னை எஃப்சி ஒரு தரமான மூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வில் சைன் நிந்தாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏகப்பட்ட நாள் ரூமராக போயிட்டு இருந்துச்சுங்க. நிந்தாயா ஆல்மோஸ்ட் சைன் 2 இயர் டீல் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஒரு ஃபேன் வந்து மார்க்கஸ்ட்டை கேட்க மார்க்கஸ் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா சைன்டுன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு டெஃபினெட்லி நோன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு நிந்தாய் சைன் பண்ணலாங்க. அது மாதிரியான நியூஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ரூமர் தான். ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு நிந்தாயை சைன்லாம் பண்ணல. ஸோ சென்னை எஃப்சி அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து நம்ம வந்து நிந்தாயை அடுத்த சீசனுக்கு வச்சுக்கிறது நல்லது. அவர் மாதிரியான ஸ்பீடியான விங்கர்ஸ் நமக்கு தேவை. ஸோ ISL சீசன் 10லேயும் அவர் ஒரு அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 18 மேட்சஸ் ஆடிருக்காரு. கோல்ஸ் 2, அசிஸ்ட் 1. ஏகப்பட்ட சான்சஸ் கிரியேட் பண்ணியிருந்தாருங்க. சில கோல்ஸை விட்டுருந்தாரே தவிர மற்றபடி அவர் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு கொடுத்த சான்சஸ் சில வாட்டி சப்ஸ்டிடியூட் பிளேயராக வருவார், சில வாட்டி ஸ்டார்டிங் லெவல்லையும் இருந்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ ஷுவராக நம்ம சென்னை எஃப்சி பெஞ்சில் இவர் இருக்கணுங்க நிந்தாய். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். வேறு எந்த கிளப்ஸும் அவரை சைன் பண்ணக்கூடாதுன்னு நடந்துச்சுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேங்க. சென்னை எஃப்சி அது பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நிந்தாயா ISL சீசன் 10 பெர்ஃபார்மன்ஸை வச்சு சென்னை எஃப்சி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு அப்டேட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சிருக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆனால் ஸ்போர்ட்ஸ் டூ தமிழுக்கான ஒரு இன்ஸ்டா பேஜ், அதுவுமே ஸ்போர்ட்ஸ் டூ தமிழ் தான் இருக்கும். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க அந்த அப்டேட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ரியான் எட்வர்ட்ஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ISL சீசன் 11க்கு. ஸோ இது ஒரு தரமான மூவா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.